ஓகேம்மா ஓகேம்மா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்மா ஐ மீன் 6 டைம் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ இஸ் ஆன்சர். இந்த ரியாக்ஷன்ஸ் புரிதல் இல்லையா எல்லாருக்கும்? ஐ மீன் வந்து கீட்டோ குரூப்பை நம்ம ரிடக்ஷன் பண்ணா செகண்டரி ஆல்கலா மாறும். அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அண்ட் செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. மிக்சர் ஆஃப் பென்சால்டிகைட் அண்ட் ஃபார்மால்டிகைட் ஆன் ஹீட்டிங் வித் அக்வாஸ் வித் சொல்யூஷன் கிவ்ஸ் கேட்குறாங்க. இப்போ பென்சால்டிகைட் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ பென்சால்டிகைட் எப்படி எழுதலாம்? CH இல்லையா? CHO இது பென்சால்டிகைட். C6H5CH1 நம்ம எழுதலாம், நோ ப்ராப்ளம். பிளஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்மால்டிகைட் HCHO ஃபார்மால்டிகைட் இல்லையா? அப்போ ஃபார்மால்டிகைட் போடும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குன்னு கேட்டாக்கா, நல்லா கவனிங்க. இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு போட சொல்றாங்க, அக்வாஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லையா? ஆக்சுவலா இது என்ன ரியாக்ஷன்மா? கன்னிசர் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்மா இது? கன்னிசர் ரியாக்ஷன். தெரியுதல்ல? ரெண்டு ஆல்டிகைடு ரெண்டுத்துமே என்ன கிடையாது? ஆல்ஃபைடுன்னு கிடையாது. ஆல்ஃபைடுன்னு கிடையாது. அப்போ இது கன்னிசர் ரியாக்ஷன்ஸ். அப்போ கன்னிசர் ரியாக்ஷன்ஸ் என்ன சார் பண்ணு கேட்டாக்கா, நல்லா புரிஞ்சுக்கணுங்க நீங்க. நல்லா கவனிங்க. இந்த CH கூட என்ன பண்ணுமா சொல்லுங்க போகலாம், தெரியலையா? இங்கிருந்து ஒரு ஹெச் எடுத்துக்குமா? இப்போ நமக்கு CH2வா? இந்த ஓ என்ன பண்ணோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு போய் ஹெச் எடுத்துக்குமா? அப்போ என்ன ஆயிடுது? OH பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குங்க கேட்டா, இங்க HCO மட்டும் இந்த டேர்ம் இருக்குமா? இங்க என்ன இருக்கும்? ONA இருக்கும். கரெக்டா இல்லையா? யா. அப்ப நமக்கு எங்க ஆன்சர் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எஸ் ஆர் நோ? யா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 71 பாருமா. CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் N அதுல X இங்க கொடுத்துட்டாங்க. CH CH2 CHO மாறுது இல்லையமா? ஐ மீன் வந்து புரோபேன் நைட்ரைல புரோப்பனைலா மாறுது. இப்போ எக்ஸ்ன்னு கேக்குறாங்கம்மா. அப்ப எக்ஸ்ன்னு கேட்டா இதுக்கான ஆன்சர் ஏ. நம்ம கேட்டஸ்ட் எசென்சியல் டின் டைக்ளோரைட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாட்டர் போட்டா நமக்கு என்ன மாறும்? CN CHO மாறும். ஆக்சுவலி H2PDBS என்னமா கேட்டஸ்ட் அது? ரோசன் ரிடக்ஷன். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோ சோடியம் போரோஹைட்ரைடு நார்மல் ரிடக்ஷன். கரெக்டாமா? ஓகே. क्वेश्चन நம்பர் 72 பாருங்க. அண்டர் உல்ஃபிஷ் ரிடக்ஷன் கண்டிஷன், நல்லா கவனிங்க. அண்டர் உல்ஃபிஷ் ரிடக்ஷன் கண்டிஷன் தட் கன்வர்ஷன் which may be doubts about is இல்லையா? ஸோ எது வந்து எதுவா மாறும்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொன்றா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க. பென்சால்டிகைட் இன்டு பென்சைல் ஆல்கஹால் நான் ஃபார்ம் இங்க எழுதணும் பாருங்க. ஸோ இது பென்சால்டிகைடு. இது நம்ம பென்சால்டிகைடு. இது என்ன மாறுதுமா? பென்சைல் ஆல்கஹாலா மாறுது சொல்றான். பென்சைல் ஆல்கஹால். அடுத்தது சைக்ளோஹெக்சனால் இல்லையா? சைக்ளோஹெக்சனால் எப்படி இருக்கும்? சைக்ளோஹெக்சனால் சாரி சைக்ளோஹெக்சனால் என்ன சேஞ்ச் ஆகுது? சைக்ளோஹெக்சேனா மாறுது. அடுத்தது சைக்ளோஹெக்சனோன். சைக்ளோஹெக்சனலா மாறுது. நெக்ஸ்ட் பென்சோஃபீனோன். என்னம்மா? பென்சோஃபீனோன். எப்படி இருக்கும் பென்சோஃபீனோன்? இதான் பென்சோஃபீனோன் இல்லையா? இது என்ன சேஞ்ச் ஆகுது? டைஃபெனைல் மீத்தேனா மாறுது. என்னம்மா? டைஃபெனைல். ஓகே. பாருங்க நல்லா கவனிங்க. நமக்கு தெரியும் உல்ஃபிஷ் ரிடக்ஷனமா கார்போனியல் காம்பவுண்ட ஐ மீன் CO குரூப்பை இல்லையா என்ன கன்வெர்ட் பண்ணணும்? ஹைட்ரோகார்பன் கன்வெர்ட் CH2. அவ்வளவுதான்.
யா இந்த மாதிரி ஃபார்ம் எங்கம்மா சேஞ்சஸ் இருக்கு? ஏலியா, பிலியா, சிலி? ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? எஸ். ஓகேம்மா. கொஸ்டின் மார்க் 73 பாருங்க. ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்ட் விச் நாட் ரியாக்ட் வித் சோடியம் பைசல்பைட். சோடியம் பைசல்பைட் எது? ஸோ இந்த சோடியம் பைசல்பைட் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு கேட்குறாங்கம்மா. எது கூட ரியாக்ட் பண்ணாது? ஸோ எது கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு சொன்னாக்கா, ஸோ ஐ மீன் அஸ்டோஃபீனன் கூட சோடியம் பைசல்பைட் ரியாக்ட் பண்ணாது. இது பேர் அஸ்டோஃபீனோ. என்னம்மா? அஸ்டோஃபீனன் கூட ரியாக்ட் பண்ணாது, மீதி எல்லாரும் கூட ரியாக்ட் பண்ணுமா. ஓகே. கொஸ்டின் நம்பர் 76. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். நல்லா கவனிங்கம்மா. இந்த இது ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிஸ் பார்த்தா உங்களுக்கு என்னமா தெரியுது? ஓசோன் அனாலிசிஸ். கரெக்டாமா? ஓசோன் அனாலிசிஸ் பாருங்க. இதுல ஓசோன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஸோ இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுமா? எஸ் ஆர் நோ? இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். கரெக்டா? ஐ மீன் டபுள் பாண்ட் தான் பண்ணோம். இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. கரெக்டா? எஸ். அப்ப நமக்கு என்ன சார் ஃபார்ம் ஆகும்னு கேட்டாக்கா பாருங்க. ஓகே. அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்டிகைடு கீட்டோனா? கீட்டோன். நோ, ஆல்டிகைடு. புரியுதா தம்பி? ஆல்ரெடி இந்த காப்பில் ஒரு H இருக்கா தம்பி? அப்ப இந்த O ஆயிடும், CH தானே மாறும். ஆமா தானேமா? இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேஷன் K வச்சு போடுறோம். கான்சன்ட்ரேஷன் K வச்சு போட்டா இங்க என்ன ரியாக்ஷன் தெரியுமா இருக்காது? சிம்பிள். கன்டிசர் ரியாக்ஷன்ஸ். கன்டிசர் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணுனாக்கா, இந்த ஆல்டிகைடு என்ன மாறணும்? பிரைமரி ஆல்கலா மாறணும். இது என்ன மாறும்? ஐ மீன் இந்த ஃபார்மேட் அது மாதிரி மாறும் இல்லையா? அப்ப எப்படி மாறும்னு கேட்டா, ஸோ இப் சப்போஸ் இந்த CH ஒர்க்லயுமா இது போய் என்ன பண்ணுனாக்கா, இங்கிருந்து H எடுத்துக்கும். அப்போ CH2, இங்கிருந்து H எடுத்தா OH. அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்கும் பாருங்க. ஆப்ஷன் பி. 1 செகண்ட் ப்ளீஸ். ஆக்சுவலா அப்போ இங்க CH2 OH மாறிடுமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? COOKன்னு இருக்குமா? ஸோ தட் இஸ் ஆன்சர். எங்க இருக்க ஆன்சர்? ஸோ B இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 77. The structure of main product B of the following reaction will be. கரெக்டாமா? எஸ். இதுல வந்து எது வந்து மேஜர் ப்ராடக்ட் கேட்குறாங்க இல்லையம்மா? கவனி, நல்லா கவனி. இங்க ஆக்சுவலா என்னமா இருக்குங்க? 2 மோல் அஸ்டோஃபினோன் இருக்கு. கரெக்டாமா? 2 மோல் அஸ்டோஃபினோன் இருக்கு. அப்ப அந்த 2 மோல் அஸ்டோஃபினோன் வந்து OH மைனஸ் போட்டா இது என்ன ரியாக்ஷன் மூலம் ஒரு பேசிக்கா என்ன ரியாக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? மேபி நான் ஒரு நேமிங் ரியாக்ஷன் சொல்றேன். என்ன தெரியுதா உங்களுக்கு? என்னமோ என்ன ரியாக்ஷன் இது ஆக்சுவலா? ஆல்டால் கண்டென்சேஷன். எஸ். குட். இங்க பாருங்க. லிசன். நம்ம இப்படி எடுக்கலாம் பாருங்க. இத C டபுள் பாண்ட் O CH3 பிளஸ் CH3 C டபுள் பாண்ட் O. கரெக்டாமா? ஓகே. இதெல்லாம் OH மைனஸ். அப்போ OH மைனஸ் போட்டா கண்டிப்பா என்னது? ஆல்டர் கண்டென்சேஷன் மாதிரி தெரியுது. இது நல்லா கவனிங்க. இங்க இப்போ இந்த கார்பன்ல இதுவும் ஆல்பா கார்பன் தான். ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷன் குரூப். இதுவும் ஆல்பா கார்பன் தான். அதே மாதிரி இது ஃபங்க்ஷன் குரூப். இது ஆல்பா கார்பன் தான். இது ஆல்பா கார்பன். கரெக்டாமா? எஸ். நமக்கு ஆல்டல் கண்டிஷன் என்ன கண்டிஷனு? ஆல்பா கார்பன் உள்ள
H தான் பண்ணோம் Carbon எடுத்துக்கோ formation. இல்லையா? எஸ். அப்போ நமக்கு ஸ்வெனையில் இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன்ல என்ன கிடையாது, H கிடையாது. ஆனா CH தான் என்ன இருக்கு, H இருக்கு. அப்ப அங்கதான் போய் ரியாக்ட் பண்ணும். கரெக்டாமா? எஸ். அப்ப நமக்கு நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. ஸோ இந்த O போயிட்டு என்ன பண்ணோம், இந்த ஆல்பா கார்பன் போய் H எடுத்துக்கும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்கும்னு சொன்னாக்கா பாருங்க, ஸோ எந்த ஃபார்ம் கிடைக்கும், சி இல்லையா? இந்த O போய் OH எடுத்துக்குமா? எசனோ அந்த CH நீங்க கீழே தான் இப்படிதான் போடணும். இப்ப இங்க என்ன பண்ணோம், இந்த CH என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். இங்க C டபுள் பாண்ட் O. கரெக்டாமா? எசனோ CH to C டபுள் பாண்ட் O. அப்ப எது எக்ஸ்ட்ரா வந்து நல்லா கவனி. இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்க, அடுத்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கம்மா, ஹீட் பண்ண சொல்லிருக்காங்க. அடுத்ததாம்மா ஹீட். இதை ஹீட் பண்ண எலிமினேஷன். ஆமா தானேம்மா, இதை ஹீட் பண்ண எலிமினேஷன். அப்ப எலிமினேஷன் எதை பொறுத்து நடக்கும்னு கேட்டாக்கா, இங்க நல்லா கவனிங்க. OH அட்டாச்சு கார்பன் ஆல்பா கார்பன், ஓகேவா? அது பக்கத்துல உள்ள கார்பன் பீட்டா கார்பன். அப்ப இது பீட்டா 1ன்னு சொல்லலாம், இது பீட்டா 2ன்னு சொல்லலாம், இது பீட்டா 3ன்னு சொல்லலாம். நமக்கான மேஜர் ப்ராடக்ட் வேணும். அப்ப மேஜர் ப்ராடக்ட்னா எதுல பண்ணா மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும், பீட்டா 1லயே, பீட்டா 2லயே, பீட்டா 3லயா? பீட்டா 1ல பண்ணா. அப்ப நமக்கு ஆன்சர் சி CH3 அப்படிதான் இருக்கும். இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுமா? ஏன்னா இந்த OH இங்க ஆல்பா கார்பன் இந்த OH பீட்டா கார்பன் இந்த H வாட்டர் லாஸ் ஆயிடுச்சு. அப்ப டபுள் பாண்டு. அப்ப இங்க என்ன இருக்கும், CH C டபுள் பாண்ட் O, இந்த ஃபினைல் குரூப் இருக்கும். எங்க மாதிரி ஆன்சர் நமக்கு Third option. C option. C is correct answer. ஓகே, ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 79 கவனிங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, இது ஒரு நல்ல ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் தான், வெரி சிம்பிள். பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் O, CH2 C டபுள் பாண்ட் O, O CH3. ஓகே, ஓகேம்மா. அடுத்து கவனிங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன போறான்னு பாருங்கம்மா, வாட்டர். வாட்டர் வாட்டரு. ஸோ வாட்டர் போட்டால் என்னன்னாக்கா, இங்கே நல்லா கவனி, வாட்டர் வந்து எங்க இருந்தாக்கா ஐடலைஸ் பண்ணும். எதப்பா, எஸ்டர். எதுமா எஸ்டர் ஃபார்ம், இதில் இது கீட்டோ ஃபார்ம், இது எஸ்டர் ஃபார்ம். அப்போ எஸ்டர் ஃபார்ம் ஐடலைஸ் பண்ணும்போது இந்த பாண்டு பிரேக் ஆகும். பாண்டு பிரேக் ஆகி ஸோ இங்கே மைனஸ், இது ப்ளஸ்ஸா, இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், வாட்டர்ல இந்த OH எடுத்துக்கும், இந்த மைனஸ் H எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குமா, CH3 C டபுள் பாண்ட் O, CH2 C டபுள் பாண்ட் O, OH கிடைக்கும். ப்ளஸ் என்ன வெளியே போயிடும், CH3 OH வெளியே போயிடும். ஆக்சுவலா இதுதான் A. இதான் நம்ம A. இந்த ஏவை நல்லா கவனிங்கம்மா. இந்த ஏவை என்ன பண்ணணுமா, இப்போ ஹீட் பண்ணோம். ஹீட் பண்றோம் இல்லையம்மா, ஏ வந்து ஹீட் பண்றோம். ஏவை ஹீட் பண்ண என்ன கிடைக்கும், மேபி ஐ திங்க் வந்து அந்த ஹீட் எல்லாமே அந்த ஓகே Protomic acid. ஒரு நிமிஷமா. மேபி இந்த ஹீட்டுக்கு இங்க ஒர்க் இருக்கான்னு இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி எஸ், ஒன் செகண்ட் ப்ளீஸ் வெயிட். அப்போ HCN போடுறோம் இதுல. அப்போ இருக்குமா, ஹீட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, ஸோ இங்க நல்லா கவனிங்க. ஹீட் பண்ணாவே நமக்கு தெரியும் COOH இருந்து CO2 லாஸ் ஆயிடும். ஞாபகம் இருக்கா, CO2 லாஸ் ஆயிடும். அப்போ CO2 லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்னமா இருக்கும், CH3 C டபுள் பாண்ட் O CH3. கரெக்டா? CH3 C டபுள் பாண்ட் O CH இருக்கும். இந்த CH H வந்துச்சு, CH3 மாறிச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன, ஆக்சுவலா இதான் என்னது, B. இதான் நம்ம B. Bல என்ன போட சொல்லிருக்கான், HCN போட சொல்லிருக்கான். நமக்கு தெரியும்
HCN போட்டா CO கூட HCN போகும்போது H எங்க போகும் C எங்க போகும் தெரியும் ஆமா தானே ஸோ அப்போ எப்படி நமக்கு கிடைக்கும் CH3 C O கூட H எடுத்து OH மாறிடும் C வந்து CN எடுத்துக்கும் கரெக்டாமா இங்க CH3 ஃபார்ம் ஆயிடும் எங்க மாதிரி கிடைச்சிட்டு ஐ மீன் இதான் C Option C. இல்லையா Third option. C A option. C எங்க இருக்கு ம் Third C. option. யா C இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஞாபகம் வச்சுமா ஹீட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னங்க CO2 லாஸ் CO2 லாஸ் ஓகேவா எஸ் Yes. நெக்ஸ்ட் கொஸ்டின் 80 கவனிங்க இந்த மேஜர் ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டான் நல்லா கவனி வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் ஸோ COH COH இல்லையா இதுல என்ன போட சொல்லிட்டான் Br2 பிளஸ் FeBr3 நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த என்ன ரியாக்ஷன்மா நார்மலா புரோமினேஷன் நார்மலா நம்ம புரோமினேஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஃப்ரெண்ட் பென்சில்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாவே நம்ம என்ன பார்க்கணும் இந்த குரூப் பார்ப்போம் ஆமா தானேமா இது என்ன குரூப் விட்ராயிங் குரூப்பா டுவெண்ட்டி குரூப்பா Withdrawing groups. Withdrawing group. எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் ப்ராடக்ட் எங்க போகும் Meta position, sir. மெட்டா பொசிஷன் போகும் அப்போ நல்லா கவனிங்க COH அட்டாச் கார்பன் கார்பன் பக்கத்து கார்பன் தான் அது ஆர்த்தோ கார்பன் அப்போ கண்டிப்பா இதுவும் ஆர்த்தோ இல்லையம்மா அடுத்தது இதுதான் மெட்டா கார்பன் இதுவும் மெட்டா கார்பன் இல்லையம்மா நீ எதனா ஒரு COH எடுத்துக்கோ இது பேரா கார்பன் அப்ப நம்ம ப்ராடக்ட் எங்க போகணுக்கா ஆல்ரெடி ஒரு மெட்டா போஸ்ட்ல COH இருக்கு அங்க போகாது வேற எம்டியா ஒரு COH மெட்டா போஸ்ட் இருக்குல்லையே இந்த இடத்துல ப்ரோமின் போய் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ணும் ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் COH COOH Br கரெக்டா எங்க மாதிரி இருக்கு ஆப்ஷன்ல Second option. Second செகண்ட் option. ஆப்ஷன் யா கரெக்டா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்மா when chlorine is reacted with carboxylic acid in presence of red phosphorus then chloroacid will be formed this reaction is known as very simple நல்லா கவனி ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையமா குளோரின் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கூட என்ன பண்ணுது ரியாக்ட் பண்ணுது ரெட் பாஸ்பரஸ் போடும்போது அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா குளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது குளோரோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொன்னாக்கா கவனி CH3 ஓகே COOH இதுல Cl2 ரெட் பாஸ்பரஸ் போட்டா இல்லையா நமக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த சியில் எங்கம்மா போகும் இந்த CH இருக்குல்ல ஏன்னா கண்டிஷன் இங்க இருக்கு என்னது ஆல்பா கார்பன்ல என்ன இருக்கணும் H இருக்கணும் இல்லையா எஸ் அப்போ COH அட்டாச்சுக்கு அப்புறம் தான் ஆல்பா கார்பன் அதோட H அந்த H லாஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சியில் அங்க போயிடும் அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் CH2 Cl COOH இந்த ரியாக்ஷன் நேம் என்னம்மா Husvich reaction. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா இது வெரி சிம்பிள் ஈஸான கொஸ்டின் தான் இல்லையா கவனி C டபுள் பாண்ட் O Cl இல்லையா இதுல H2 PD BaSO போட்ட என்ன ரியாக்ஷன்ஸ்மா Rosenmund reaction. Rosenmund reduction, sir. வெரி குட் ரோசமண்ட் ரிடக்ஷன் அப்ப ரோசமண்ட் ரிடக்ஷன் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் Aldehyde. ஸோ C டபுள் பாண்ட் O H ஃபார்ம் ஆகும் இதான் என்னது A இதான் நம்ம A ஏல என்ன போட சொல்றான் HCN இப்பதானே பார்த்தோம் CO குரூப் வந்து HCN போட்டா என்ன எப்படி எங்கெங்க போகும்னு தெரியலையா ஸோ C கூட எது வரும் CN வந்துடும் O கூட H போயிடும் ஆல்ரெடி ஒரு H இருக்காங்க கரெக்டாமா எஸ் அடுத்து நான் பண்ண சொல்றான் இதுல ஹைட்ராலிசிஸ் பண்ண சொல்றான் இல்லையமா ஹைட்ராலிசிஸ் அப்போ ஹைட்ராலிசிஸ் ஹைட்ரோனியம் என்ன H3O பிளஸ் நம்ம பிரிச்சு இருக்க H2O H பிளஸ்னு ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்னன்னாக்கா இந்த CN என்ன மாறிடுமா நான் இருக்கா Acid. யா ஆசிடா மாறிடும் எங்கம்மா இருக்க ஆன்சரு இதான் C இல்லையா எங்க இருக்க சொல்லு பார்க்கலாம் Fourth option. ஃபோர்த் ஆப்ஷனுக்கா
ஸோ ஏ இருக்கு, பியும் இருக்கு, கரெக்டா, சியும் இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். எஸ். Question number 84 கவனி. The end product of following reaction is CH3CH2 COH Cl2 red passes then alcoholic KOH. அதே சேம் ரியாக்ஷன்ஸ். அது கரெக்ட். எஸ், நல்லா கவனிங்க. CH3 CH2 COH, இங்க Cl2 ரெட் பாஸ் பிளஸ், இது HVZ ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நம்ம HVZ ரியாக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆல்காலிக் KOH போட்டா என்னது? எலிமினேஷன் இல்லையா? எஸ், பார்ப்போம். அப்போ இங்க Cl2 வந்து எங்கம்மா போகும்? இதுதான் ஃபங்க்ஷன் குரூப். அது பக்கத்து கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல போய் H தான் எடுத்துட்டு என்ன பண்ணோம்? Cl வரும். அப்போ நமக்கு CH3 CHCl கரெக்டா, COH இது இல்லையா? இப்போ இதெல்லாம் மட்டும் சொல்றான் ஆல்காலிக் KOH போட சொல்றான். அப்போ ஆல்காலிக் KOH போட்டால் எலிமினேஷன் எப்படி பண்ணோம்? இது ஆல்ஃபா கார்பன், இதுதான் பீட்டா கார்பன். COH வந்து பீட்டா கிடையாதுமா, நான் வச்சுக்கோ. புரியுதாமா? எஸ். அப்போ இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போ நமக்கு ஆல்ஃபா வந்து Cl, பீட்டா வந்து H. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH2 டபுள் பாண்டு CH COH ஃபார்ம் ஆகும். புரியுதா? அக்ரோலிக் ஆசிட் நேம் என்னமா? அக்ரோலிக் ஆசிட் ஆர் இல்லையா? எஸ். ஐயூபெக் சொல்லுவா இதுக்கு? எப்படி ஐயூபெக் சொல்லுவீங்க? ஓகே, பாருங்க. A liquid was mixed with ethanol and நல்ல கவனி, ethanol and a drop of concentration H2SO4 was added. A compound with a fruity smell was formed. The liquid was, ஓகேவா? நல்ல கவனி. எத்தனால் என்னமா ஃபார்முலா? எத்தனால்னா ஓகே, இதான் நம்ம எத்தனால். எஸ் சார். சார். இப்போ நல்ல கவனி, இங்க கான்சன்ட்ரேஷன் சல்பரிக் ஆசிட் போடும்போது நல்ல கவனி, இங்க நீங்க ரியாக்ஷன் புரிஞ்சுக்கணும். இது பிரைமரி ஆல்கஹால். ஆக்சுவலா இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சுவலா இங்க ஆக்சிஜன் நடக்குமா நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டாக்கா, இந்த ஃப்ரூட்டி சிம்பல் வந்து சொல்லும் போது ஆக்சுவலா நீங்க ஆக்சிஜன் சல்பரிக் ஆசிட் போட்டா எலிமினேஷன் சொல்லுவீங்க. ஞாபகம் உங்களுக்கு எலிமினேஷன். இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பன் வந்து O வச்சு, பீட்டா கார்பன் வந்து H போடுற நமக்கு ஈத்தீன் கிடைக்கும். பட் திஸ் இஸ் நாட். ஏன்னா இங்க ஃப்ரூட்டி சிம்பல் கொடுத்துறா இல்லையா? அப்ப ஃப்ரூட்டி சிம்பல் ஃபார்ம்னா என்னது? அது கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர் ஃபார்ம் குறிக்கும் இல்லையமா? அப்ப நமக்கு ஆக்சிஜன் நடக்கும். அப்ப ஆக்சிஜன் நடந்தா பிரைமரி ஆக்சிஜன் பண்ணா ஆல்டிகைடு ஆக்சிஜன் பண்ணா ஆசிட். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்கும்? CH3 COH கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் இல்லையா? புரியுதாம்மா? இந்த வேர்டு முக்கியம், ஃப்ரூட்டிசம்ன்ற வேர்டு முக்கியம் இந்த क्वेश्चंसக்கு. சரியா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन 94. CH3CHO HCN போடுற X கிடைக்கும். அதுல வந்து H3O+ போட்டா Y கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதே டைப் क्वेश्चन. CH3 C டபுள் பாண்ட் O H, இதுல HCN போட்டா H எங்க போகும்? CN எங்க போகுமா? CH3 C OH ஃபார்ம் ஆகும், CN ஃபார்ம் ஆகும், H ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இப்போ இதில் என்ன பண்ண சொல்றான்? H3O+னா ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் என்னதுமா? CN COH மாறும். அப்போ CH3 COH H, இது என்னமா? COOH. கரெக்டா? CH3 COH H COOH. இதுக்கு நேம் என்னமா? காமன் நேம். இங்க கொடுத்தது எல்லாமே காமன் நேம். மலோனிக் ஆசிடு, மேலிக் ஆசிடு, லாக்டிக் ஆசிடு, மெட்டலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இது ஸோ திஸ் இஸ் லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் ஐயூபிக் சொல்ல போகலாம். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்ப 2 ஹைட்ராக்சி ப்ரோபனோயிக் ஆசிட். ஆர் கரெக்ட்? எஸ் சார். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Arrange the following compound in increasing order of their reactivity in nucleophilic addition reactions. Nucleophilic addition reactions
ஐ திங்க் நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறோமா, ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு ஞாபகம் வரல, பட் கொடுக்கலாம் சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். சரியுமா? அந்த ஆர்டர் வச்சு இதை அரேஞ்ச் பண்ணணும். அப்போ அரேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து என்னக்கா இது ஆன்சர் வரும். ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நிக்ளோஃபிலிக் அடிஷன் வந்து எதில் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் பார்த்துக்க பேரனைட்ரோ பென்சால்டிகைடு இல்லையா? அதுக்கப்புறம் எது நடக்கும்? ஸோ பென்சால்டிகைடு, நெக்ஸ்ட் பேரா டொலியோ ஆல்டிகைடு இல்லையா? நெக்ஸ்ட் அஸ்டோஃபினோ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 96. கொஸ்டின் நம்பர் 96. ஆக்சுவலா கொஸ்டின் கொஞ்சம் இந்த கொஸ்டின் ராங்மா. ஆக்சுவலா என்னக்கா, நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் விச் cannot be, நல்லா புரிஞ்சுக்கு, cannot be oxidized by tolerance. ஓகேவா? அப்படிதான் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்தா உனக்கு ஆப்ஷன் வந்து என்னது, உனக்கு பீன்னு வந்திருக்கும் இல்லையா? அவன் கேன் பி ஆக்சிடைஸ்னாக்கா ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருக்கணுங்க. ஆனா என்ன வந்திருக்குங்க, 5 வந்திருக்கு. புரியுதாமா? டாலரன்ஸ் எங்கெங்கம்மா ஆக்சிடைஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆல்டிகேட் இல்லையா? ஆல்டிகேட். எஸ். அப்ப நமக்கு எங்கெங்க ஆல்டிகேட்னா, இங்கதான் ஆல்டிகேட் இருக்கு, இங்க ஆல்டிகேட் இருக்கு, வேற எங்கேயுமே ஆல்டிகேட் இல்ல. இதுல ஆசிட் இருக்கு இல்லையா? இதுல ஈத்தர் இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஈத்தரண்ட் ஆல்கஹால். இதுல ஈத்தரண்ட் ஆல்கஹால். இதுல என்ன இருக்கு? ஈத்தரண்ட் ஆல்கஹால். இதுல என்ன இருக்கு? ஈத்தரண்ட் ஆல்கஹால். புரியுதாமா? எஸ். அப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேன் நாட் கொடுத்தா ஆப்ஷன் செகண்ட் இஸ் கரெக்ட்டுமா. புரியுதா? எஸ் ஆர் நோ? Yes, sir. Yes, sir. எஸ். ஓகேமா. நெக்ஸ்ட் question number 98 கவனி. Concentration HNO3 and concentration H2SO4 react with benzoic acid to form. ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் பென்சோயிக் ஆசிட் ஃபார்முலா தெரியணும். இதுதான் பென்சோயிக் ஆசிட். இதை நம்ம பென்சோயிக் ஆசிட். இது கூட என்ன போட சொல்றாங்க? கான்சன்ட்ரேஷன் H1 கான்சன்ட்ரேஷன் H2SO4. புரியுதமா? கான்சன்ட்ரேஷன் H1 கான்சன்ட்ரேஷன் H2 போட்டு தான் பண்ண சொல்றாங்க, ரியாக்ஷன் பண்ண சொல்றாங்க. இப்படி பண்ணது என்னமா ஆக்சுவலா இது நைட்ரிக். Electron withdrawing group, sir. இது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் நைட்ரேஷன். அப்ப Metaposition எங்கம்மா போகும். மெட்டாபோஷன் போகும். Metaposition. மெட்டாபோஷன் என்ன போகும்? NO2. NO2. அப்ப எப்படி நேம் சொல்லுவ? மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். புரியுதுமா? எங்க இருக்கு மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட்? Third option. ஓகேமா. நெக்ஸ்ட் question number 99 கவனிங்க. which of the following hydrogen is the most acidic? which of the following hydrogen is the most acidic ன்னு கேக்குறாங்கம்மா. எது ஆன்சர் இதுல? இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்து நம்ம நடத்திட்டு நம்ம சொல்றேன். பட் இங்க ஆன்சர் நமக்கு என்னது? A is correct answer. Hexane 2,4 dione. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் question number 100. the reactions of ethyl formate with an excess of CH3MgI followed by hydrolysis gives. நல்ல கவனி. எத்தில் ஃபார்மேட் இது என்ன ஃபங்க்ஷன் இதுல இருக்கு சொல்ல போலாம்? எத்தில் ஃபார்மேட் என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும்? எஸ்டர். அப்ப எத்தில் ஃபார்மேட்னா ஃபார்முலா H C டபுள் பாண்ட் O O C2H5. இதான் எத்தில் ஃபார்மேட். இதுல என்ன பண்ண சொல்றான்? இந்த எக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்குமா? நல்லா கவனிச்சுட்டு, எக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு இங்க மீனிங் இருக்கு. இதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு CH3MgI போடுங்க. இது கிரிக்னேரியன்ஸ் இல்லையா? எஸ். போடும்போது இந்த CH3 எங்க போகும்? இந்த CO C கிட்ட போகும். இந்த Mg வந்து O கிட்ட போகும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? H C சிங்கிள் பாண்டு O MgI ஃபார்ம் ஆகும். இது CH3 O C2H5 ஃபார்ம் ஆகும். கரெக்டாமா? எஸ். இப்ப என்னன்னாக்கா, நீங்க வாட்டர் போட்டனா வாட்டர் வந்து OHHன்னு மாறாது. நீங்க என்ன பண்ணோம்? இந்த பாண்டை இங்க மூவ் பண்ணோம். இது லீவிங் குரூப் தால ஈஸியா வெளியே போயிடும். அப்ப எப்படி வெளியே போகணும்னு கேட்டா MgI O C2H5 வெளியே போயிடும்.
அப்ப நமக்கு என்னமா ஃபார்ம் கிடைக்கும் இங்க ஹச் சி டபுள் பாண்டுவும் இல்லையா அந்த சிஹெச் தான் இப்படி போட்டுக்கிறேன் ஐ மீன் அஸ்டாடிக்கே கிடைக்கும் இங்க எக்ஸஸ் சொன்னேன் இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணக்கா ஃபர்தரா மாதிரி ஒரு சிஹெச்எம்ஜி போடணும் CH3 mg ஐ போடணும் போடும்போது மறுபடியும் ரியாக்ஷன் பண்ணோம் எப்படி ரியாக்ஷன் பண்ணோம் சிஹெச் எங்க போகும் சி கிட்ட போகும் எம்ஜிஐ வந்து ஓ கிட்ட போறோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஹச் சி ஓ எம்ஜிஐ ஓகே இங்க CH3 இங்க CH3 இப்போ இதெல்லாம் வாட்டர் போடணும் நீங்க என்ன பண்ணுமா வாட்டர் கரெக்டா இதுல வாட்டர் போடுனீங்க அப்ப வாட்டர் போட்டா என்ன ஆயிடும் இங்க ஹச் பிளஸ் எடுத்துக்கோ இது OH மைனஸ் எடுத்துக்கோ நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் அங்க எழுதுறோம் பாருங்க ஹச் சி OH இல்லையா CH3 ஓகே தென் CH3 கிடைக்கும் எஸ் ஆர் நோ Yes, sir. Yes, sir. எஸ் அப்போ இதுக்கு நேம் தான் கொடுத்துருக்கா இது நேம் கூட என்ன கொடுத்துருக்கானாக்கா காமன் நேம் கொடுத்துருக்கான் கரெக்டாமா இது காமன் நேம் என்ன Isopropyl alcohol. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்போ டி இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுமா அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா ஃபுல்லாக ஆர்கானிக் எல்லாமே வெரி சிம்பிள் ஓகே ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க